ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். தை அமாவாசை 2025. 7 தலைமுறை பாவம் நீங்க இந்த 3 பொருட்களை தானம் செய்யுங்க. தை மாத அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான நாளாகும். தை அமாவாசையில் முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வந்து நாம் அவர்களுக்கு செய்யும் மரியாதையை கண்காணிப்பதாக சொல்லப்படுகிறது. நாம் செய்யும் தர்ப்பணம், தானம் போன்றவற்றை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாக சொல்லப்படுகிறது. அதோடு நம்முடைய ஆன்மீக பலமும் அதிகரிக்கும். தை அமாவாசை அன்று யாருக்கு தானம் செய்ய வேண்டும், என்னென்ன தானம் செய்ய வேண்டும், எந்தெந்த பொருட்களை தானம் செய்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி முன்னோர்களின் ஆசியை பரிபூரணமாக பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று தை அமாவாசை ஆகும். உத்திராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை இது என்பதால் இதை தவறவிடக்கூடாத மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. வருடத்தில் வரும் மற்ற 23 அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட முடியாவிட்டாலும் இந்த ஒரு அமாவாசை அன்று மட்டும் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்ட பலன் கிடைக்கும். அதோடு நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய 7 தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 மணிக்கு துவங்கி ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 வரை அமாவாசை திதி உள்ளது. இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமையில் பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது மற்றொரு தனி சிறப்பு ஆகும். இந்த நாளில் 3 முக்கிய பொருட்களை தானமளிப்பது மிக மிக சிறந்தது. தை அமாவாசை அன்று எந்தெந்த பொருட்களை தானம் செய்ய வேண்டும், யாருக்கு தானம் அளிக்க வேண்டும், எந்த மாதிரியான பொருட்களை தானம் அளித்தால் நவகிரக தோஷங்களிலிருந்து விடுபட முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தானம் அளிக்க வேண்டியவை: தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் அளிப்பதுடன் தானம் வழங்குவது மிக மிக முக்கியமானதாகும். அதிலும் அந்தணர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் என்பார்கள். எல்லா அந்தணர்களுக்கும் தானம் அளிக்கக்கூடாது. முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்து வைக்கும் அந்தணர்களுக்கு மட்டுமே தானம் அளிக்க வேண்டும். அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினம் என்பதால் சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள், பச்சரிசி, பச்சை காய்கறிகள் ஆகிய 3 பொருட்களை தானம் அளிப்பது சிறப்பு. தர்ப்பண காரியங்கள் செய்யும் அந்தணர்களுக்கு இந்த 3 பொருட்களை தானமளித்தால் மட்டுமே இது முன்னோர்களை சென்று சேரும் என்பது நம்பிக்கை. சனி தொல்லையில் இருந்து விடுபட, இது தவிர சனிகார காத்துவம் உடையவர்களுக்கு தானமளிப்பது சிறந்தது. அதாவது மாற்றுத்திறன் கொண்டவர்கள், சாலையோரங்களில் வசிப்பவர்கள், அனைவராலும் கைவிடப்பட்டவர்கள் ஆகியோர்களுக்கு உதவி செய்வது சிறப்பு. சாலையோரங்களில் யாசகம் வாங்கி சாப்பிடுபவர்களுக்கு உணவு அளிப்பது, சாலையோரம் வசிப்பவர்களுக்கு போர்வை வாங்கி கொடுப்பது நல்லது. குறிப்பாக கருப்பு நிற கம்பளி போர்வை வாங்கி கொடுப்பது சனியின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கும் பித்ருக்களின் ஆசியை பெறுவதற்கும் ஏற்றதாக இருக்கும். தை அமாவாசை வழிபாட்டு பலன்கள்: தை அமாவாசை அன்று இவற்றை செய்து முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து வழிபடுவது பித்ருக்களின் ஆசியை பெற்றுத்தரும். அதனால் நம்முடைய பாவங்களிலிருந்தும் விடுபட முடியும். தை அமாவாசையில் காலையிலேயே முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்துவிட வேண்டும். இது அவர்களை திருப்தி அடைய செய்யும் என்பதால் நம்முடைய பாவங்கள் மட்டுமன்றி நமக்கு முந்தைய தலைமுறையில் இருந்தவர்கள் செய்த பாவங்கள், பித்ரு காரியங்கள் செய்யாமல் விட்ட குறைகள், தவறுகள் ஆகியன நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் என்பது ஐதீகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.